மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எங்களுடைய உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மானிய கோரிக்கை மீது அமைச்சரை காணும் என்னுடைய அமைச்சரை காணும் அந்த துறை இந்த கொடுத்த நாளுடைய விளைவு ஆளுங்கட்சி சார்ந்த அமைச்சரே வெளில போயிட்டாரு. அமைச்சர் கிளம்பியதே தெரியாமல் திமுக எம்எல்ஏ தொடர்ந்து பேசி கோரிக்கை வைத்துள்ள சம்பவம் அவையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. இயக்கத்தின் பணி தொடரும், சமத்துவம் நிலைக்கும் வரை கலைஞரின் கொள்கை தொடரும், ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் முன்னேற்றம் தொடரும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயணமும் தொடரும். இந்நிலையில் கடந்த 100 நாள் ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு இந்த அரசு பெயர் மட்டும்தான் மாற்றி இருக்கிறது. ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்பதை மாற்றி சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றம் மட்டுமே நிகழ்ந்துள்ளது. அத்துறையில் எவ்வித மாற்றமும் நிகழ்ந்ததாக தெரியவில்லை. முதலமைச்சர் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் என்பது வெற்றி தொழில் முனைவோர் திட்டங்களாக உங்க உறுப்பினர் நீங்க உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் அவர் கவனத்துக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எங்களுடைய உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மானிய கோரிக்கை மீது அமைச்சரை காணும் என்னுடைய அமைச்சரை காணும் அந்த துறை இந்த கொடுத்த நாளுடைய விளைவு ஆளுங்கட்சி சார்ந்த அமைச்சரே வெளில போயிட்டாரு. அப்புறம் எதிர்கட்சி உறுப்பினர் எப்படி போவாங்க? இல்ல என்னுடைய அனுமதியோடு தான் முதலமைச்சர் அவர்களை பார்த்து விட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு வந்துருவாங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 6 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. முதலமைச்சரும் இல்ல, அமைச்சர் இல்ல. நீங்க பேசுங்க. இல்லைங்க, அவர்தான் நீங்களே பதில் சொல்லுங்க. அதே இல்ல, அதை பற்றி பேச நான் தான் சொல்லிட்டேன்ல. நன்றி. 5 நிமிடத்துல வந்துடுறாங்க, நீங்க பேசுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.